உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உலக அளவில் இது மாதிரியான ஒரு காஸ்ட்லியஸ்ட் மேரேஜ் நிகழ்த்தியதே கிடையாதுங்கிற அளவில் ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த ரிலையன்ஸ் கம்பெனியோடைய பேர் எண் 13. ஒருத்தவங்க லைஃப் லாங்குக்கும் எனக்கு அந்த பெயர் பலன் தரணும், குறிப்பிட்ட காலம் மட்டும் பலன் தந்துட்டு அதுக்கப்புறம் பலன் தராமல் போயிடக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா முருகன்னு பேர் அமைச்சு நிறைய முருகன் ஸ்டோர்ஸுங்கிற நேம்ல ஏகப்பட்ட மளிகை கடைகள் இருக்கும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பெயர்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேர் 3 எழுத்து தான் இருக்கும். குழந்தைக்கு வந்து நம்ம கடவுள் பெயரோ இல்லை முருக பெயரோ வைக்கிறதுனால மூலமா என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும், அந்த மாதிரி வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். ஆனால் முருகனுடைய பெயர்கள்லையுமே கோல்ட் ஸ்டார்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு மேடம். ரொம்ப வருஷம் வந்து அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல அந்த கம்பெனினால. அப்புறம் வந்து ஒரு நேம் மாத்துறாங்க. அது ஒரு வெற்றிகரமான கம்பெனியா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கோல்ட் ஸ்டார்னா என்னன்னு தெரியுதா? பேசிட்டு இருக்கிறது எல்ஜி கம்பெனியை பற்றி, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். மாதிரி ஸ்ரீ அப்படிங்கிற பீஜ மந்திரம் சம்பந்தப்படுத்தி நகை கடைகளை அமைக்கும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றிகளை தரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பேர் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த கூட்டு எண் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி, என்ன மாதிரியான கூட்டு எண் இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம், என்ன மாதிரியான கூட்டு எண் நமக்கு வரக்கூடாது? அதாவது இதில் எண்கணித ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில எண்கள் பொருந்தும்ங்கிறது தான் கணக்கு. இப்போ வந்து பொதுப்படையாக சொல்லணும்னா 7ஆம் எண், 8ஆம் எண், 4ஆம் எண் இதெல்லாம் வந்து காசு பணத்திற்கு உகந்த எண் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எண்கணித ரீதியான கிராமர், வெளிப்படையான கிராமராக நான் சொல்கிறேனே. ஆனால் இதில் ரொம்ப ஆழ்ந்து உள்ளார போனீங்கன்னா அதுலேயுமே இந்த எண்கள் கூட பலன் தரக்கூடிய எண்கள் இருக்குது. பயன்பெறக்கூடிய ஒரு தன்மையை அது வெளிப்படுத்தும். இந்த எண்களில் 8, 17, 13 இந்த மாதிரி எண்கள்லாம். இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு உலக அளவில் இது மாதிரியான ஒரு காஸ்ட்லியஸ்ட் மேரேஜ் நிகழ்த்தியதே கிடையாதுங்கிற அளவில் ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த ரிலையன்ஸ் கம்பெனியோடைய பேர் எண் 13. அதனுடைய பிரமிட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 4ஆம் எண் தான் வரும். ஸோ அது வந்து பலன் தரக்கூடிய எண்களும் இருக்கு. இதை நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, ஒரு டெய்லர் மேடாக நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய எண்களாக தான் வகை பிரிக்கணும். இந்த கூட்டு எண் வந்தாலே, பெயரில் வந்தாலே அது வந்து தாமதப்படுத்தும்ங்கிறது கிடையாது. இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அவங்கள்ட்ட நான் கேட்டுக்குவேன். அவங்களுக்கு இந்த நம்பர் ஒத்து வரலைங்கிறத என்னால் சொல்லிட முடியும். அதில் சில நேரங்களில் 8ஆம் எண்ணும் இருக்கும், சில நேரங்களில் நல்லா பலன் தரக்கூடிய 6ஆம் எண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் காசு பணத்திற்கு அதிபதியே சுக்கிரன் தான். ஏன்னா சுக்கிரனுடைய அதிதேவதையே மகாலட்சுமி தாயார். ஸோ காசு பணத்தை அதிகம் தரக்கூடியது. ஆனால் 3ஆம் எண்காரருக்கு அது பொருந்துமான்னு கேட்டால் சில நேரங்களில் பொருந்தாது. இப்போ 3ம் 9ம் காம்பினேஷனாக இருந்துச்சுன்னா 6ஆம் எண் கூட ஒத்து வரும். பட்டு பிறந்த தேதியும் 3ஆக அமைந்து வேறு சில எண்கள் சம்மந்தப்பட்டோ அல்லது 3ஆம் எண்ணே திருப்பி வந்தாலோ 6ஆம் எண்ணில் பேர் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பொதுப்படையாக நம்ம வந்து மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸில் 4, 8 வந்து 7ஆம் எண்ணும் வேலை செய்யாது மெஜாரிட்டியாக. பட் இது ஒரு சில பேருக்கு வந்து அது வேலை செய்யக்கூடிய தன்மையிலையும் இருக்கும். அதனால தான் இந்த ரிலையன்ஸ் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு சில எண்கள் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஜாதக ரீதியாக நம்ம கணிக்க முடியுமா, இல்லை பொதுவாகவே இதுதான் இந்த பலன் தானா நியூமராலஜி பொறுத்த வரைக்கும்? எண்கணித ரீதியாக மட்டும் நம்ம பார்ப்பதுங்கிறது முதல் நிலை. அவங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து கிரக நிலைகளை கணித்து அந்த கிரகங்களுக்குரிய எண்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வது உயர்நிலை. ஒரு நெக்ஸ்ட் லெவல்னு வச்சுக்கோமே. நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒருத்தவங்க லைஃப் லாங்குக்கும் எனக்கு அந்த பெயர் பலன் தரணும், ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் பலன் தந்துட்டு அதுக்கப்புறம் பலன் தராமல் போயிடக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா, இப்போ ஒரு எண்கணித நிபுணரை அணுகுனாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். சார், நீங்கள் வந்து ஜாதக ரீதியான கிரகநிலைகளையும் பார்த்து தானே பேர் வைப்பீங்க அப்படின்னு. அப்படி அவங்க பார்த்து வைக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து ஒரு நீண்ட வருடங்கள் இருக்கும்.
ஓகே அப்போ அதையும் பார்த்து தான் வைக்கணும். சார், அதே மாதிரி இப்போ நான் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாலும், அதற்கு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னாலும், இந்த கூட்டு எண் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தானா? நீங்கள் பேர் வைக்கிறதுக்கு ஒரு சில கூட்டு எண் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நான் பிஸ்னஸ் ரீதியாக ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னாலும், அதற்கும் ஒரு சில கூட்டு எண்கள் வந்து வைக்கக்கூடாதா? அது சரிதான். அது மறுபடியுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி, பிறப்பு நேர, கிரகநிலைகள் இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு, சில பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் இல்லை, பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அப்போ பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு பொதுவான ஒரு எண் இருக்கும். அந்த எண்ணில் பேர் வைக்கும்போது தான் இவங்க 2 பேருக்குமே பலன் கிடைக்கும். இப்போ இதில் பார்ட்னர்ஸில் யாராச்சும் ஒருத்தருக்கு மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி நான் பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்துட்டேன்னு வைங்க, ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்குள்ளார சண்டை வந்து ஒருத்தர் மட்டும் நல்லா வாழ்வார், இன்னொருத்தர் வந்து அவர் வந்து லாஸ் ஆகிடுவார். இதில் ஒரு வகையும் இருக்குது. இப்போ ஒரு அப்பா வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பையன் வந்து இப்போ தான் வந்து காலேஜ் படிக்கிறான்னு வைங்க. இப்போ அந்த பிஸ்னஸ் நேம் எடுக்கும்போதே பிற்காலத்தில் தன்னுடைய வாரிசான தன்னுடைய பையனுக்கும் செட் ஆகக்கூடிய வகையில் அந்த பேரை எடுத்துடணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நாணயமான நிறுவனம் வசந்தன் கோ. இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு அவருடைய பையன் எடுத்து நடத்தியும் கூட அது நல்லா தான் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த நேம் வந்து அவருக்கும் பொருந்தி இருக்கிற காரணத்தினால தான் அது நல்லா இருக்கு. 3 தலைமுறைகள் தாண்டி எத்தனை நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 1000 நிறுவனம் இருக்குன்னா அதில் 20 25 தான் அப்படி தப்பி பிழைக்கும். காரணம், அவங்க அந்த காலத்திலேயே வந்து அதெல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிந்து 30-40 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய பெரியவங்க, எங்கள் வீட்டிலேயே தாத்தா பாட்டி பந்த கொண்டு சொல்கிறேன், என் கணிதத்தை ஆராய்ந்து பேர் வைத்தவர்கள்லாம் இன்னைக்கு நான் வந்து இந்த கலையை பற்றி இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி செய்து என்னுடைய வாக்கு பலிதமாகக்கூடிய வகையில் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு வழிநடத்த முடியுதுன்னா அது அவங்க எனக்கு போட்ட விதை தான், அவங்க எனக்கு சொன்ன தகவல்கள், அந்த நாலேஜ் டிரான்சிஷன் தான். ஸோ அதை முறையாக ஃபாலோ பண்ணும்போது காலம் கடந்தும் அந்த பிஸ்னஸ் வந்து நிலைத்து நிற்கும். இதில் ஒரு விஷயம், வித்தியாசமான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் நிறைய கவனித்து பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு கடையில் போய் வாங்க போகிறோம், முருகன்கிற பேரில் ஏகப்பட்ட ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மளிகை கடைகள் பார்த்துருப்பீங்க. முருகன்னு பேர் அமைச்சு நிறைய முருகன் ஸ்டோர்ஸுங்கிற நேமில் ஏகப்பட்ட மளிகை கடைகள் இருக்கும். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், கூட்டம் நிறைந்து இருக்கும். அது வந்து இயற்கையாகவே அமையும். அதே மாதிரி ஒரு சில பெயர்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேர் 3 எழுத்து தான் இருக்கும். காலம் கடந்து 3 தலைமுறையாக அது பேர் வாங்கி நிற்கும். இப்போ விவிடின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆயில். அவங்க வந்து ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், தேங்காய் எண்ணெய் இன்னும் சரியாக சொல்லணும்னா. அப்புறம் ஜிஆர்டின்னு சொல்கிற என்ன ஞாபகம் வருது? தங்கம், நகைகள். ஸோ இது மாதிரி வெறும் ஒரு 3 லெட்டர் இருந்தால் கூட அது பெரிய அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அது ஒரு மந்திர சக்தியாகவே மாறும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்துக்கு மிக சக்தி வாய்ந்த பெயராக பார்த்து அமைச்சிட்டோன்னு வைங்க, நம்மளுடைய வேலை அதோட முடியுது. அவங்களுக்கு லைஃப் லாங்குக்கும் அது வந்து ஒரு நிரந்தர சொத்தாக பணம் தரும். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கடவுளுடைய பெயர் அதாவது முருகர் பெயர் வச்சா அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் லாபத்தை ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம கடவுள் பெயரோ இல்லை முருக பெயரோ வைக்கிறதுனால மூலமாக என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும், அந்த மாதிரி வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். ஆனால் முருகனுடைய பெயர்கள்லையுமே ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது. சுப்பிரமணியன் இருக்குது, சண்முகன் இருக்குது, குகன் இருக்குது, இது மாதிரி நிறைய நேம் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து செய்யோன் அப்படிங்கிறது கூட முருகனுடைய பேர் தான், செய்யோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இப்போ ஒவ்வொரு குழந்தைக்குமே அவங்களுடைய தாய் தகப்பனை அனுசரித்து அந்த இனிஷியல் மாறும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூலாம் கூட்டி வரக்கூடிய என்டையர் டோட்டல் அந்த குழந்தைக்கு பொருந்தக்கூடியதாக அமையணும். இப்போ இந்த முருகன் ஸ்டோர்ஸுங்கிறது வந்து நிறைய இடங்களில் வெற்றி பெறுதுன்னா கண்டிப்பாக அதற்கு பின்னாடி அவங்களுடைய அந்த ஓனருடைய பிறந்த தேதி கூட்டி எண்ணும் இதற்கு பொருந்தக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கும். அது வந்து வெளிப்படையாக தெரியலனாலும் அதுவும் ஒரு காரணியாக இருக்கும். இப்போ நீங்கள் முருகன் ஸ்டோர்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ் இந்த மாதிரியான கரெக்ட். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க. இப்போ முருகன்னா முருகன் மட்டுமே நம்ம மீன் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, சரவணா பவன் இருக்குது. அது மாதிரி அந்த அந்த வகையிலையுமே அதை பார்த்து நம்ம வைக்கலாம். ஆனால் நிறைய பேர்கள் இருக்குது சார். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஸ்டார்டிங் வந்து பயங்கரமான ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குது. ஆனால் கொஞ்சம் காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது பெரும் நஷ்டம், நான் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு ஆகுது. இதெல்லாம் என்ன காரணத்தினால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது? இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு நிறுவனம் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம ஆதனில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக நான் சொல்கிறேன்.
கோல்ட் ஸ்டார்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு மேடம். ம் அது வந்து ரொம்ப வருஷம் வந்து அதால் தாக்கு பிடிக்க முடியல அந்த கம்பெனினால். ம் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பயங்கரமாக நஷ்டம் அடைஞ்சிச்சு. அப்போ என்னன்னு ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு நேம் மாற்றுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிறுவனம், நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ம் அது வந்து மாற்றப்பட்டு அது ஒரு வெற்றிகரமான கம்பெனியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஓகே கிட்டத்தட்ட 50 வருடத்தை நெருங்க போகுது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ம் இன்னைக்கு அந்த ப்ராடக்ட் பேரை சொன்னால் யாரும் கேள்வியே கேட்காம வாங்குவாங்க. அது டிவியாக இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி. இப்போ நான் எந்த கம்பெனியை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்? கோல்ட் ஸ்டார்னா என்னன்னு தெரியுதா? ஐடியா இல்லை இல்லையா? ஆனால் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது எல்ஜி கம்பெனியை பற்றி. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். ம் ம் பேர் மாத்தினதுக்கு அப்புறம் அந்த முன்னேற்றம். ஆமா, இப்போ எல்ஜின்னு மாறினதுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. அது கோல்ட் ஸ்டாராகவே இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அது காணாமலே போயிருக்கும். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஏன் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே லாஸை சந்திக்குதுன்னா இதுதான் காரணம். அது வந்து ஒரு தவறான எண்ண ஆதிக்கத்திலையோ அவங்களுக்கு பொருந்தாத எண்ண ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய விளைவுகளை அவங்க அனுபவித்தே தீரணும். அது நஷ்டத்தை சந்திக்கும். போட்ட முதலீட்டை தாண்டி வீட்டை விற்று அந்த கம்பெனியை வந்து அவங்க ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாமே அவங்க கையை விட்டு போயிருக்கும். அப்படி மொத்தமாக வந்து செதஞ்சு போயிருக்கிற கம்பெனிகளும் உண்டு. இப்போ டயனோரான்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்லவே இல்லை. இப்போ நான் சொன்ன கோல்ட் ஸ்டார் ஆச்சும் அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. எங்கேயோ இப்போ போயிடுச்சு அந்த கம்பெனி. ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் வந்து காணாமலே போயிடுச்சு பார்த்தீங்களா? அது வந்து அவங்க வந்து மாற்றத்திற்கு உட்படுத்தலை. அதனால் ஸோ எந்த ஒரு நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் ஒருவேளை இந்த கலையின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுடைய பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தோட அனலைஸ் பண்ணி அந்த நேம் கரெக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நஷ்டத்திலிருந்து லாபத்திற்கு அந்த நிறுவனம் மாறும். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கும்போது பொதுவான பெயர்கள் ஏதாவது வைக்கிறது பெட்டரா, இல்லை வந்து நகை கடனா இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் பேர் இருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் கடனா இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கணும், ஜவுளி கடனா இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ எழுத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கா சார் நியூமராலஜியில்? கண்டிப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு நகை கடைக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு முனியாண்டி விலாஸ்ன்னு பேர் வைப்பாமா? யோசிச்சு பாருங்க. சொல்லும் போதே எவ்வளோ ஒரு ஆக்வர்டா இருக்கு. இதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ முனியாண்டி அப்படின்னா பேர் முனியாண்டி நகைக்கடை அல்லது நகை மாளிகை அப்படின்னு வச்சா இது என்னங்க இது சக்கரை பொங்கலுக்கும் வடகரிக்கும் சம்மந்தப்படுத்துறீங்கிற மாதிரி தானே இருக்கு. அது மாதிரி ஸ்ரீ அப்படிங்கிற பீஜ மந்திரம் சம்மந்தப்படுத்தி நகைக்கடைகளை அமைக்கும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றிகளை தரும். ஏன்னா ஸ்ரீ அப்படின்னாலே அது தங்கத்திற்குரிய சொர்ணத்திற்குரிய ஒரு அம்சத்தை அது கொடுக்கும். ஏன்னா அது வந்து சுக்கிரனுடைய அம்சம், அது மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் அது. அதே மாதிரி இப்போ ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அல்லது உருக்கு ஆலைகள் அல்லது இரும்பு கம்பிகள் தயார் பண்ணுற நிறுவனமாக இருக்குன்னா முருகனுடைய பேரில் ஆரம்பிக்கலாம். வேல்முருகன் ஹார்ட்வேர்ஸ், முருகன் ஹார்ட்வேர்ஸ். நீங்கள் ஹார்ட்வேர்ஸ் எது இருந்தாலும் முருகனுடைய பேரோட டைரெக்டாகவே சண்முகனோ சுப்பிரமணியனோ இல்லாமல் டைரெக்டாகவே முருகனுடைய பேரில் இருக்கிறத பாருங்கள், நல்லா போகும் அந்த கடை எல்லாமே. ஸோ அது மாதிரி அமைப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வேளை துணிக்கடைன்னு வைங்க, துணிக்கடைக்குமே வந்து முருகனுடைய பேர் வந்து செட் ஆகும். ஆனால் அதன் கூட வந்து வேல் சேரணும், வேல் முருகன் அல்லது சரவணா, வேறு சில அம்சங்களில் அந்த பேர் அமையணும். விஎஸ் அப்படிங்கிற அல்ஃபபெட்ஸ்லாம் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் அமைக்கும் பொழுது அதற்குரிய வெற்றிகள்ங்கிறது இருக்குது. இது மாதிரி கண்டிப்பாக வகைகள் இருக்குது. நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.